So good morning to all. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த தியரமை வந்து பார்க்க போறோம். Let V be a vector space over the field F. Then என்னெல்லாம் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா alpha dot 0 is equal to 0 for all alpha belongs to F. ரெண்டாவது சப்டிவிஷனில் 0 dot V equal to 0 for all V belongs to V. மூணாவதுல வந்து minus alpha into V is equal to alpha into minus V is equal to minus alpha V, minus of alpha V. நாலாவது சப்டிவிஷனில் வந்து alpha into V is equal to 0 implies alpha equal to 0 or V equal to 0. இந்த நாலு சப்டிவிஷனை தான் வந்து நம்ம இந்த தியரமில் வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் ப்ரூஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா இன்ட்டு ஜீரோவை வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஆல்ஃபா இன்ட்டு ஜீரோவை நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஜீரோவை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 0+0 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ அப்படி வந்து நம்ம எழுதியிருப்போம். ஸோ இதுக்கப்புறம் ஆல்ஃபாவை வந்து உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணணும். அப்போ ஆல்ஃபா இன்ட்டு 0 + ஆல்ஃபா இன்ட்டு 0 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அப்போ நமக்கு எப்படி கிடச்சிருக்குன்னா ஆல்ஃபா 0 ஈக்குவல் டு ஆல்ஃபா 0 + ஆல்ஃபா 0ன்னு இருக்குது. ரெண்டு பக்கமும் ஒரு ஆல்ஃபா 0வை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆல்ஃபா 0 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஸோ இதே மாதிரி தான் வந்து ரெண்டாவது சப்டிவிஷன். அங்கே வந்து நம்ம 0 இன்ட்டு வியை வந்து பார்க்குறோமா. ஸோ இதை வந்து அகைன் 0வை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா 0 + 0 இன்ட்டு வி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இப்படி நீங்கள் வந்து மல்டிபிள் பண்ணுவீங்க. அப்போ 0v + 0v அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ரெண்டு பக்கமும் 0v கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0v ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது வந்து வரும். இது வந்து ரெண்டாவது சப்டிவிஷன். மூணாவது சப்டிவிஷனில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ 0வை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போது 0 இன்ட்டு வி அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அது ஆல்ஃபா ப்ளஸ் மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு மொத்தமாக வி அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ இப்போ இதை உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஆல்ஃபா இன்ட்டு வி ப்ளஸ் மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு வி அப்படிங்கிறத வந்து எழுதிக்கலாம். ஸோ 0 இன்ட்டு வி வந்து 0 அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா. அப்போது இதை வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து கொண்டுட்டு வரணும். இந்த ப்ளஸ் வேல்யூ இந்த சைடு வரும்போது மைனஸ் அப்படின்ட்டு ஆகும். அப்போ மைனஸ் ப்ராக்கெட்குள்ளே ஆல்ஃபா வி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு வி அப்படிங்கிறது வந்து நமக்கு வரும். ஸோ இதுதான் வந்து மூணாவது சப்டிவிஷன். minus alpha into v equal to minus of alpha v. Similarly நம்ம alpha of minus v is equal to minus of alpha v அப்படின்னு வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து தேர்டு சப்டிவிஷன் வந்து ப்ரூவ் ஆகும். நாலாவது சப்டிவிஷனில் வந்து ஆல்ஃபா வி ஈக்குவல் டு 0ன்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஆல்ஃபாவே வந்து 0வாக இருந்துருச்சு அப்படின்னா நமக்கு ப்ரூவ் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம ஆல்ஃபா 0ன்னு சொல்லணும் அல்லது வி 0ன்னு சொல்லணும். ஆல்ஃபா 0ன்னு இருந்தால் தேர் இஸ் நத்திங் டு ப்ரூவ். சப்போஸ் ஆல்ஃபா வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு எடுப்போம். ஆல்ஃபா வந்து 0க்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னா அப்போ கண்டிப்பாக நமக்கு வந்து இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் வெக்டார் ஸ்பேஸை பொறுத்த வரையில். அப்போ ஆல்ஃபா இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு எஃப் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் வியை கன்சிடர் பண்ணிங்கன்னா வியை வந்து 1 இன்ட்டு வின்னு எழுதிக்கலாம். 1 இன்ட்டு வி தான். 1க்கு பதிலாக ஆல்ஃபா இன்வர்ஸ் இது தெரியும்ல, ஒரு எலமெண்ட்டும் அதனோட இன்வர்ஸையும் மல்டிபிள் பண்ணால் 1 தான் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ அதுபடி ஆல்ஃபா இன்வர்ஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறத வந்து எழுதிக்கலாம். அகைன் இது வந்து வெக்டார் ஸ்பேஸ் அப்படிங்கிறதுனால அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த ஆல்ஃபா இன்வர்ஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறதுக்குள்ள இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இதை மாதிரி வந்து நம்ம எழுதிக்கலாம். ஆல்ஃபா இன்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா வி அப்படின்ட்டு. பட் நம்ம என்ன அசியூம் பண்ணி வச்சுருக்கிறோன்னா ஆல்ஃபா வியோட வேல்யூ வந்து 0 அப்படின்ட்டு அசியூம் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 0 இன்ட்டு எனிதிங் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ நமக்கு என்ன கிடச்சிரும்னா வி ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு வந்து கிடச்சிரும். தேர்ஃபோர் ஆல்ஃபா வி வந்து 0வாக இருந்தால் ஒன்று ஆல்ஃபா 0 அல்லது வி வந்து 0 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். இதுதான் வந்து இந்த தியரம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்பேஸோட டெஃபினிஷன். Let V be a vector space over a field F. A non-empty subset W of V is called subspace of V if W is itself a vector space over the space F under the operations of V. ஓகேவா. அப்போது விங்கிறது வந்து வெக்டார் ஸ்பேஸ், டபிள்யூங்கிறது வந்து ஒரு நான் எம்டி சப்செட் ஆஃப் வி. என்ன இந்த வி டபிள்யூவே வந்து ஒரு வெக்டார் ஸ்பேஸாக இருந்துச்சு அப்படின்னா தென் இந்த டபிள்யூவை வந்து நம்ம சப்ஸ்பேஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம்.
ஸோ உங்களுக்கு வந்து வெக்டார் ஸ்பேஸ்னால் என்ன அப்படிங்கிறது வந்து தெரியும். அந்த டெஃபினிஷன் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து அது வந்து ஒரு எபிலியன் குரூப்பாக இருக்கணும். ரெண்டாவதுல வந்து அது 4 கண்டிஷன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ இதுதான் வந்து வெக்டார் ஸ்பேஸோட டெஃபினிஷன். அப்போ விங்கிறது வந்து ஒரு வெக்டார் ஸ்பேஸ், அதுக்கு வந்து ஒரு சப்செட் எடுக்கிறோம். அந்த சப்செட்டே ஒரு வெக்டார் ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம சப்ஸ்பேஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த சப்ஸ்பேஸை வச்சுட்டு வரக்கூடிய தியரம் என்னது அப்படின்னா, லெட் V be the vector space over the field F. A non-empty subset W of V is a subspace of V if and only if W is closed with respect to addition and scalar multiplication. ஸோ W வந்து சப்ஸ்பேஸாக இருக்கணும்னா என்ன கண்டிஷன் அப்படிங்கிறது தான் வந்து இந்த தியரம் வந்து நமக்கு சொல்லுது. ஸோ Wங்கிறத வந்து நம்ம சப்ஸ்பேஸ் அப்படின்ட்டு வந்து அசியூம் பண்ணிக்கிடுவோம். Let W be the subspace of V. Then W itself is a vector space and hence it is closed with respect to addition and scalar multiplication. So Wங்கிறது வந்து ஒரு சப்ஸ்பேஸ் அப்படின்ட்டு அசியூம் பண்ணியிருக்கிறோம். சப்ஸ்பேஸ்னால் சப்ஸ்பேஸோட டெஃபினேஷன் என்ன சொன்னோன்னா, இதுவே வந்து ஒரு வெக்டார் ஸ்பேஸ் அப்படின்ட்டு சொன்னோமா. ஸோ வெக்டார் ஸ்பேஸ்னாலே வந்து வெக்டார் ஸ்பேஸோட டெஃபினிஷனுக்கு போவோம். ஸோ வெக்டார் ஸ்பேஸோட டெஃபினிஷனில் ரெண்டாவது கண்டிஷனில் வந்து 4 கண்டிஷன் உண்டுன்னு நம்ம பார்த்துருக்கோமா. அதில் தான் ஒன்று என்னதுன்னா, க்ளோஸ்டு வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் அண்ட் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து வரும். அதாவது ஆல்ஃபா ஆஃப் யூ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஆல்ஃபா யூ ப்ளஸ் ஆல்ஃபா விங்கிறது ஒரு கண்டிஷன். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆஃப் யூ ஈக்குவல் டு ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா யூன்னு வருமா. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு க்ளோஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் ப்ராப்பர்ட்டி அண்ட் வந்து மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ டேரெக்டாகவே வந்து ஒரு பார்ட் வந்து உங்களுக்கு ப்ரூவ் ஆகும். ஸோ கான்வர்ஸாக டபிள்யூங்கிறது வந்து நான் எம்டி சப்செட் அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம் ஆஃப் வெக்டார் ஸ்பேஸ் வி சச் தட் யூ கமா வி பிலாங்ஸ் டு டபிள்யூ. நம்ம என்ன அசியூம் பண்ணியிருக்கிறோம்னா, க்ளோஸ்டு வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் அண்ட் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் அதை தான் வந்து நம்ம அசியூம் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை தான் வந்து நம்ம இங்கே ஸ்டேட்மெண்ட்டாக வந்து எழுதியிருப்போம். க்ளோஸ்டு வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன்னா என்னதுன்னா, ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா அதுவும் வந்து டபிள்யூவில் இருக்கணும் அப்படின்ட்டு. க்ளோஸ்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன்னா ஒரு ஸ்கேலாரோட ஆட் மல்டிபிள் பண்ணும்போது அதுவும் வந்து டபிள்யூவில் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து க்ளோஸ்டு வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷனோட கண்டிஷன். இது வந்து க்ளோஸ்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனோட கண்டிஷன். ஸோ இதை வந்து நம்ம அசியூம் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, வந்து டபிள்யூ வந்து சப்ஸ்பேஸ் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ சப்ஸ்பேஸ்னால் அது வந்து ஒரு வெக்டார் ஸ்பேஸ் அப்படிங்கிறத வந்து சொன்னால் போதும். வெக்டார் ஸ்பேஸ்னால் அது எபிலியன் குரூப்பாகவும் இருக்கணும், அந்த 4 கண்டிஷனையும் வந்து சாட்டிஸ்ஃபையும் வந்து பண்ணணும். ஓகேவா? அது வந்து ஆக்சுவல் டெஃபினிஷன். ஆனால் நம்ம இங்கே எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, மேலே உள்ள தியரத்தை எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ டபிள்யூங்கிறது வந்து நான் எம்டி அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஸோ நான் எம்டி அப்படின்னாலே வந்து அதில் கண்டிப்பாக ஒரு எலமெண்ட்டாவது இருக்கும். ஸோ யூ பிலாங்ஸ் டு டபிள்யூ அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கிடுவோம். ஸோ இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0 இன்ட்டு யூ பார்த்தோன்னா 0, 0வோட எதை மல்டிபிள் பண்ணாலும் 0 கிடைக்கும். ஸோ இது கண்டிப்பாக பிலாங்ஸ் டு டபிள்யூ, ஏன்னா இந்த மாதிரியான எலமெண்ட்ஸ். ஆல்சோ வி பிலாங்ஸ் டு டபிள்யூ அப்படின்னா -1 இன்ட்டு வி பார்க்கும்போது அது -v, அதுவும் வந்து கண்டிப்பாக பிலாங்ஸ் டு W அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். thus W contains 0 and additive inverse of each of its elements. W contains 0ங்கிறது வந்து இங்கே சொல்கிறோம். எப்போவுமே அடிஷனை பொறுத்த வரையில் ப்ளஸ்ஸுக்கு வந்து மைனஸ் தான் அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். அப்போது இந்த -வியும் பிலாங்ஸ் டு டபிள்யூ அப்படின்ட்டு சொல்லிட்டதுனால அடிட்டிவ் இன்வர்ஸும் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஸோ 0வும் இருக்குது, அடிட்டிவ் இன்வர்ஸும் இருக்குது அப்படிங்கிறதுனால டபிள்யூ வந்து அடிட்டிவ் சப் குரூப். தட் மீன்ஸ் க்ளோஸ்டு வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் அப்படிங்கிறது வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிரும். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, சின்ஸ் யூ பிலாங்ஸ் டு டபிள்யூ, ஆல்ஃபா பிலாங்ஸ் டு எஃப்னா கண்டிப்பாக ஆல்ஃபா யூவும் பிலாங்ஸ் டு டபிள்யூ அப்படிங்கிறது வந்து தெரியும். ஏன்னா இதை தானே நம்ம அசியூம் பண்ணி வச்சுருக்கிறோம் இந்த லைனில். இதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்கிறோம். ஓகேவா? அசம்ஷன் படி இப்படி சொல்லிடலாம். சின்ஸ் த எலமெண்ட்ஸ் ஆஃப் டபிள்யூ ஆர் த எலமெண்ட்ஸ் ஆஃப் வி, the other axioms of the vector space are true. So definition படி the elements of W or the elements of V தானே. ஏன்னா W வந்து subset of V னா W ஓட elements are nothing but
வியோட எலமெண்ட்ஸ். ஸோ விங்கிறது வெக்டார் ஸ்பேஸ்னால் அது வெக்டார் ஸ்பேஸோட கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிறதுனால டபிள்யூவில் உள்ள எலமெண்ட்ஸும் வந்து வெக்டார் ஸ்பேஸோட கண்டிஷன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதனால வந்து என்ன சொல்லிடலாம் அப்படின்னா டபிள்யூ வந்து சப்ஸ்பேஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடலாம். ஸோ இது வந்து சப்ஸ்பேஸாக இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன்? க்ளோஸ்டு வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் அண்ட் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனாக இருந்துச்சுன்னா நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிற அந்த செட்டை வந்து நம்ம சப்ஸ்பேஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லிடலாம். நெக்ஸ்ட் தியரம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூவ் தட் த நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் அ வெக்டார் ஸ்பேஸ் டு பி சப்ஸ்பேஸ் இப்படியும் இருக்கலாம். பட் புக்கில் கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா லெட் வி பி அ வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் த ஃபீல்டு எஃப் எ நான் எம்டி சப்செட் டபிள்யூ ஆஃப் வி இஸ் அ சப்ஸ்பேஸ் ஆஃப் வி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் u comma v belongs to w, alpha comma beta belongs to f na alpha u plus beta v belongs to f அப்படிங்கிற கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ இப்படி ஆச்சு அப்படின்னா இது வந்து சப்ஸ்பேஸுக்கு வந்து ஒரு நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஓகேவா? இது வெரி இம்பார்ட்டண்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின். 2-3 தடவை கேட்டிருக்காங்க யூனிவர்சிட்டியில். ஆனால் ஸ்டேட்மெண்ட் எப்படி கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்கன்னா ப்ரூவ் த நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் அ வெக்டார் ஸ்பேஸ் டு பி சப்ஸ்பேஸ். போத் சப்ஸ்பேஸுக்கு வந்து இதுவும் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன் தான், மேலே பார்த்த தியரமும் வந்து இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன் தான். ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து மேலே உள்ளது ஆன்சராக கொடுத்துடக்கூடாது. அதுக்காக தான் இங்கேயே வந்து கொடுத்துருக்கிறேன் ப்ரூவ் தட் நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் அ வெக்டார் ஸ்பேஸ் டு பி சப்ஸ்பேஸ் அப்படிங்கிறது. ஸோ ப்ரூவ் பார்த்தோம் அப்படின்னா லெட் டபிள்யூங்கிறது வந்து சப்ஸ்பேஸ் ஆஃப் வி, டபிள்யூ வந்து சப்ஸ்பேஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். லெட் யூ கமா வி பிலாங்ஸ் டு டபிள்யூ, ஆல்ஃபா கமா பீட்டா பிலாங்ஸ் டு எஃப், வெக்டார்ஸும் எடுத்துக்கிடுவோம், ஸ்கேலாஸும் வந்து எடுத்துக்கலாம். இப்போ மேலே உள்ள தியரம் என்னது அப்படின்னா டபிள்யூ வந்து சப்ஸ்பேஸாக இருந்துச்சு அப்படின்னா W வந்து சப்ஸ்பேஸாக இருந்ததுன்னா W இஸ் க்ளோஸ்டு வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் அண்ட் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்களா. ஸோ அதுபடி தான் நம்ம வந்து இதை வந்து எழுதுவோம். எப்படி அப்படின்னா க்ளோஸ்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன்னா ஸ்கேலாரோட மல்டிபிள் பண்ணால் அது வந்து டபிள்யூவில் இருக்கும். அதை மாதிரி ஸ்கேலாரோட வியை மல்டிபிள் பண்ணால் இதுவும் வந்து டபிள்யூவில் இருக்கும். க்ளோஸ்டு வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன்னா அதை நம்ம யூஸ் பண்ணோன்னா ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா விங்கிறது ஆட்டோமேட்டிக்காக எதில் வந்துடும் அப்படின்னா டபிள்யூவில் வந்து வந்துடும். ஸோ இது வந்து ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ட்ரூ அப்படிங்கிறதுனால இது வந்து அடிஷன் ப்ராப்பர்ட்டி ட்ரூ அப்படிங்கிறதுனால ஆக்சுவலாக நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா இதை தான் வந்து இதில் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா வி பிலாங்ஸ் டு டபிள்யூ அப்படிங்கிறது. ஸோ டபிள்யூ வந்து சப்ஸ்பேஸாக இருந்தால் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்க தியரம் படி ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா வி பிலாங்ஸ் டு W அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். இது வந்து ஒரு பார்ட். இப்போ கான்வர்ஸாக வந்து u comma v belongs to w, alpha v beta belongs to f such that alpha u plus beta v belongs to w அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். அப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னதுன்னா வந்து w வந்து ஒரு சப்ஸ்பேஸ் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். w வந்து சப்ஸ்பேஸ்ன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள தியரம் படி க்ளோஸ்டு வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் அண்ட் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணால் போதும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன அசியூம் பண்ணி வச்சுருக்கிறோன்னா ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா வி பிலாங்ஸ் டு டபிள்யூ அப்படின்ட்டு அசியூம் பண்ணி வச்சுருக்கிறோம். அதை மாதிரி யூ கமா விங்கிறது வந்து பிலாங்ஸ் டு டபிள்யூ அப்படின்ட்டு அசியூம் பண்ணி வச்சுருக்கிறோம். சப்போஸ் நம்ம ஆல்ஃபாவோட வேல்யூ 1 பீட்டாவோட வேல்யூ வந்து 1ன்னு எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்னது கிடைக்கும்? 1 இன்ட்டு யூ ப்ளஸ் 1 இன்ட்டு வி அப்படின்ட்டு கிடைக்குமா? அப்போ யூ ப்ளஸ் வின்னு வந்துடுமா? இது பிலாங்ஸ் டு W அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாமா? அப்போ நமக்கு என்னது கிடச்சிரும் அப்படின்னா யூவும் வியும் வந்து டபிள்யூவில் இருக்குன்னா யூ ப்ளஸ் வியும் வந்து டபிள்யூவில் இருக்குது அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். ஸோ வந்து க்ளோஸ்டு வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இதை மாதிரி வந்து ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து சொல்ல வேண்டியது இருக்குமா? ஸோ மல்டிப்ளிகேஷன் சொல்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பீட்டாவோட வேல்யூ வந்து 0 அப்படின்ட்டு
எடுக்க போகிறோம். ஸோ பீட்டாவோட வேல்யூ வந்து நீங்கள் 0ன்னு எடுத்தீங்கன்னா ஆல்ஃபா யூ ப்ளஸ் 0 இன்ட்டு வி அப்படின்ட்டு வந்து கிடைக்கும். திஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ. திஸ் இஸ் நத்திங் பட் ஆல்ஃபா யூ பிலாங்ஸ் டு டபிள்யூ அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போது u belongs to w அப்படின்னா ஆல்ஃபா u belongs to wன்னு கிடைக்குது. அப்போ க்ளோஸ்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து ட்ரூ ஆகும். ஸோ வெக்டார் அடிஷனும் வந்து ட்ரூவாக இருக்குது, ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனும் ட்ரூவாக இருக்குது. அதனால வந்து இதை வந்து மேலே உள்ள தியரம் படி w இஸ் சப்ஸ்பேஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடலாம். ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின். So next problem பார்த்தோம் அப்படின்னா prove that the intersection of two subspace of a vector space is a subspace. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஏங்கிறது ஒரு சப்ஸ்பேஸ், பிங்கிறதும் ஒரு சப்ஸ்பேஸ் அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பியும் வந்து ஒரு சப்ஸ்பேஸ் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து கிளியராகவே நமக்கு என்ன தெரியும்னா ஏயும் பியும் சப்ஸ்பேஸ் அப்படிங்கிறதுனால 0 வந்து கண்டிப்பாக வந்து ஏ இன்டர்செக்ஷன் பியில் வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். அதனால ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து நாட் ஈக்குவல் டு எம்டி அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடலாம். ஸோ நான் எம்டியாக இருந்தால் நம்மளால் 2 எலமெண்ட்ஸ் வந்து எடுக்க முடியும். அப்போ யூ கமா விங்கிறத வந்து ஏ இன்டர்செக்ஷன் பியில் எடுப்போம். அதை மாதிரி ஆல்ஃபா கமா பீட்டாங்கிறத வந்து எஃப்ல எடுப்போம். ஸோ யூ கமா வி பிலாங்ஸ் டு ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா யூ கமா விங்கிறது வந்து ஏலையும் இருக்கும், யூ கமா வி வந்து பிலையும் இருக்கும். இதுதானே இன்டர்செக்ஷனோட கண்டிஷனு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா யூ கமா வி வந்து ஏல இருக்குது, ஆனால் ஏ வந்து சப்ஸ்பேஸ். அப்போ மேலே உள்ள தியரத்தை அப்ளை பண்ணலாம். அப்போ வந்து நமக்கு என்னது கிடைக்கும், டபிள்யூ வந்து சப்ஸ்பேஸ் அப்படின்னா ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா வி பிலாங்ஸ் டு டபிள்யூங்கிறது தானே அபவ் தியரம். அப்போ ஏ வந்து சப்ஸ்பேஸ்னா ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா வி பிலாங்ஸ் டு ஏ. சிமிலர்லி வந்து பி சப்ஸ்பேஸ்னா ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா வி பிலாங்ஸ் டு பி. ஸோ இந்த எலமெண்ட் ஏலையும் இருக்குது பிலையும் இருக்குன்னா கண்டிப்பாக அப்போ ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா வி பிலாங்ஸ் டு ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்போ நம்ம என்ன எடுத்தோம்னா யூவும் வியும் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பியில் எடுத்தோம். இப்போ ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா வி பிலாங்ஸ் டு ஏ இன்டர்செக்ஷன் பின்னு கிடச்சிருச்சு. அப்போ நம்ம நீங்கள் அபவ் தியரம் பார்த்தீங்கன்னா இதுதான் சப்ஸ்பேஸ்க்கு வந்து கண்டிஷன். தேர்ஃபோர் ஏ இன்டர்செக்ஷன் பியை வந்து நம்ம சப்ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து சொல்லிடலாம். ஏ அது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தியரம். எல்லா தியரத்துலேயும் ப்ராப்ளம்லேயும் வந்து அதை யூஸ் பண்ணுவோம். டபிள்யூங்கிறது வந்து சப்ஸ்பேஸாக இருக்குன்னா ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா பி பிலாங்ஸ் டு டபிள்யூ அப்படிங்கிறது. ஸோ அந்த தியரம் யூஸ் பண்ணி இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ சப்ஸ்பேஸ் இஸ் சப்ஸ்பேஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் ஆஃப் டூ சப்ஸ்பேஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஸ்பேஸ் நீட் நாட் பி சப்ஸ்பேஸ். அதாவது வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து சப்ஸ்பேஸ் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணோம். பட் ஏ யூனியன் பி வந்து நீட் நாட் பி சப்ஸ்பேஸ் அப்படிங்கிறத வந்து இந்த ப்ராப்ளமில் வந்து சொல்லப்படும். ஸோ இதுக்கு வந்து ஆர்லேருந்து எலமெண்ட்டை கன்சிடர் பண்ண போகிறோம். ஆர் இல்லை ஆர் கியூப் இல்லை ஆர் தான். ஏ ஈக்குவல் டு ஏ கமா 0 கமா 0. அதாவது ஆர் கியூபில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ட்ரிப்ளெட்டாக இருக்கும். ஏ கமா 0 கமா 0 அப்படின்ட்டு இதில் இந்த ஏங்கிற எலமெண்ட்டு தான் உங்களுக்கு வந்து ஆரில் இருக்கக்கூடியது. ஓகேவா? அப்போது ஏ கமா பியை வந்து ஆர் கியூபில் எடுக்கிறோம். அப்போ ஏ கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு ஏ கமா 0 கமா 0. அது மாதிரி கேபிட்டல் பிங்கிறது வந்து 0 கமா பி கமா 0. கிளியர்லி ஏ அண்ட் பி ஆர் சப்ஸ்பேசஸ் ஆஃப் ஆர் கியூப். ஏயும் பியும் வந்து சப்ஸ்பேஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லிடலாம். ஏன்னா ஆர் சப்ஸ்பேஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஏ யூனியன் பி வந்து சப்ஸ்பேஸ் கிடையாது அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஏ யூனியன் பிலேருந்து 2 எலமெண்ட்ஸ் வந்து எடுக்க போகிறோம். ஸோ ஏ யூனியன் பியில் வந்து 1 கமா 0 கமா 0ங்கிறதும் 0 கமா 1 கமா 0ங்கிறதும் ஏ யூனியன் பியில் இருக்கும். ஏன்னா இது வந்து ஏல இருக்குது, இது பியில் இருக்குது. அப்போ யூனியன் போடும்போது கண்டிப்பாக இது வந்து ஏ யூனியன் பியில் 2 எலமெண்ட்டுமே வந்து வந்துடும். பட் இதை நம்ம ஆட் பண்ணோன்னா என்னது கிடைக்கும் அப்படின்னா 1 கமா 0 கமா 0 ப்ளஸ் 0 கமா 1 கமா 0 பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணும்போது 1 ப்ளஸ் 0 வந்து 1, 0 ப்ளஸ் 1 வந்து 1, 0 கமா 0 வந்து 0. ஸோ ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 110 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வந்து வந்துடுது. கிளியராகவே 110ங்கிற ஃபார்மேட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் வந்து ஏ யூனியன் பியில் வந்து இருக்காது.
ஏன்னா அதனோட யூனியனில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே ஃபார்மேட் வந்து எப்படி இருக்கும்னா A,0,0 அல்லது 0,B,0 இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து எலமெண்ட்ஸ் வந்து இருக்கணும். ஆனால் இது வந்து 1,1,0ன்னு இருக்குதா, அதனால இது வந்து இருக்காது. ஸோ வந்து அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம், இது வந்து க்ளோஸ்டு வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் இந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஸோ W வந்து சப்ஸ்பேஸாக இருக்கணும்னா நம்ம பார்த்த தியரம் படி க்ளோஸ்டு வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இங்கே அந்த கண்டிஷன் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதனால வந்து யூனியன் ஆஃப் டூ சப்ஸ்பேசஸ் இஸ் நாட் எ சப்ஸ்பேஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் இந்த கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு சின்ன தியரம் தான் வந்து பார்த்தோம். ஸோ வெக்டார் ஸ்பேசஸ் டெஃபினிஷன் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு அதை வச்சுட்டு ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் எப்படி இருக்கும், வெக்டார் மல்டிப்ளிகேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன தியரமாக வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்பேஸோட டெஃபினிஷன் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். சப்ஸ்பேஸ் டெஃபினிஷன் பார்த்ததுக்கப்புறம் வந்து ஈக்குவலன்ட் கண்டிஷன் if and only if தியரம் W வந்து சப்ஸ்பேஸாக இருக்கணும்னா W இஸ் க்ளோஸ்டு வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் அண்ட் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் அந்த தியரத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஒன்று பார்த்தோம். நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷனுங்கிறது வந்து W இஸ் சப்ஸ்பேஸ் if and only if alpha u plus beta v belongs to W அப்படிங்கிறது. ஸோ இந்த கண்டிஷன் உள்ள தியரம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது யூனிவர்சிட்டி கொஸ்டின்லேயும் கேட்டிருக்காங்க. அதே சமயத்தில் இதை மிச்ச தியரம் ப்ராப்ளம்ஸ்லேயுமே வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது பார்த்தோம். இதுக்கப்புறம் வந்து 2 ப்ராப்ளம் பார்த்தோம். இன்டர்செக்ஷன் ஆஃப் சப்ஸ்பேசஸ் இஸ் எ சப்ஸ்பேஸ் அண்ட் யூனியன் ஆஃப் சப்ஸ்பேசஸ் நீட் நாட் பி எ சப்ஸ்பேஸ் அப்படிங்கிற 2 ப்ராப்ளம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் இந்த கிளாஸில் பாருங்கள். ரிமைனிங் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து கண்டினியூ பண்ணுவோம்.